வணக்கம். என் பெயர் கீர்த்தனா. நான் தமிழ் பள்ளியில் 18ஆம் பாடப்பிரிவில் படிக்கிறேன். நான் ஜோர்ஜியாவில் வசிக்கிறேன். நான் இப்பொழுது பாரதியார் பற்றி ஒரு கவிதை சொல்லப் போகிறேன். முண்டாசு கவிஞன் பாரதி, போற்று மகாகவி, எட்டயபுரம் மண்ணிலே பிறந்த தமிழ் மகன், எழுச்சி மிக்க கவிதைகளாலே சுதந்திர வேட்கையை ஊட்டிய தியாகி, எங்கெங்கு காணினும் சக்தியடா என்று தமிழ்தாயை போற்றியவன், அஞ்சா நெஞ்சமுடையவன், கண்ணன் பாட்டு குயில் பாட்டு எழுதியவன், காவிரி தென்பெண்ணை பாலாறு தினம் கண்டதோர் வைகை என ஆறுகளின் புகழ் பாடியவன், சாதிகள் இல்லையடி பாப்பா என அன்றே சாதிகளை அடியோடு அழித்தவர், சுதந்திரமே உன் மூச்சு, சாதிக்க தூண்டுமே உன் பேச்சு, வீரத்தையும் தீரத்தையும் தமிழ் மண்ணில் விதைத்த தலைவன், தாய்நாடே எனது குடும்பம் என வாழ்ந்தவன், ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா என உழைப்பின் பெருமையையும் கூடி வாழுதலின் நன்மையையும் சொன்னவன், ஆங்கிலேயரை கண்டு அஞ்சாதவன், பேனா முனையின் சக்தியை உலகறிய செய்தவன், பத்திரிகையாளனாய் கவிஞனாய் சுதந்திர போராட்ட தியாகியாய் பன்முகம் கொண்டவன், பாடல்களால் மக்கள் மனதை கொள்ளை கொண்டவன், பாரதம் போற்றும் பாடல்களை பாடியவன், முண்டாசு கவிஞன் பாரதி, போற்றும் மகாகவி, நீ இல்லாவிட்டாலும் இவ்வுலகில் எக்காலத்துக்கும் உம் கவிதைகள் வாழும். நன்றி, வணக்கம். வணக்கம். என் பெயர் அனாஹிதா. நான் பாடப்பிரிவு 6வதில் படிக்கின்றேன். நான் நார்த் கரோலைனாவில் இருக்கிறேன். நான் பெண் கவிஞர்கள் பற்றி பேசப் போகிறேன். கவிஞர்கள்னாலே பாரதியாரும் பாரதிதாசனும் தான் நாம் நினைப்போம். ஆனால் பெண் கவிஞர்களும் இருக்காங்க. அவங்களை பத்தி பார்க்கலாமா? உணர்வு பூர்வமாக தெளிந்த காட்சியை உணர்ச்சி வடிவமாக வெளிப்படுத்தி காட்டும் முயற்சியாக கவிதை அமைகிறது. சிறந்த கவிஞர்களின் கவிதைகள் நகுலன் சொல்வது போல அபூர்வமான எளிமையாகவே இருக்கின்றன. கருத்து புதுமை, வெளியீட்டு முறை புதுமை இரண்டும் சேர்ந்துதான் இன்றைய கவிதையை தருகின்றன. இவ்வியலில் புது கவிதைக்கு வழங்கப்படும் விளக்கங்களும் புது கவிதை குறித்த அறிஞர்களின் கருத்துக்களும் தரப்பட்டுள்ளன. சங்ககால பெண் கவிஞர்கள், பக்தி இலக்கிய கால பெண் கவிஞர்கள், நவீன பெண் கவிஞர்கள் என தமிழ் பெண் கவிஞர்கள் வகைப்பட்டுள்ளனர். ஔவையார், ஆண்டாள், காரைக்கால் அம்மையார் போன்றோர் சங்ககால பெண் கவிஞர்களில் குறிப்பிடத்தக்கவர்கள். இறை கவிதைகள் பல புனையும் போதும் அதில் சமூகம் சார்ந்த கவிதைகளும் பெண்ணியம் சார்ந்த கவிதைகளும் இடம் பெற்றுள்ளன. நவீன காலத்தின் பெண் கவிஞர்கள் அதிகம் உள்ளனர். லீனா மணிமேகலை, தாமரை, கனிமொழி, குட்டி ரேவதி, சக்தி ஜோதி, திரிசடை, சுகீர்த்தராணி, மாலதி மைத்திரி, தி பரமேஸ்வரி, சா விஜயலட்சுமி, சல்மா என எண்ணிக்கை அதிகம். இவர்களில் லீனா மணிமேகலை, கொற்றவை போன்றோர் பெண்களின் விடுதலை, ஆணாதிக்கு எதிர்ப்பு பற்றி கவிதை எழுதுகிறார்கள். பானுபாரதி இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்து வாழும் கவிஞர். வணக்கம், என் பேர் அக்ஷரா.
நான் டெக்சாஸ் மாநிலத்தில் இருக்கிறேன். நான் தமிழ் பள்ளியில் 18ஆம் பாடம் படிக்கிறேன். நான் இப்போ தமிழ் மொழியின் பரிமாணங்கள் பற்றி ஒரு கவிதை சொல்ல போகிறேன். தொல்காப்பியத்தின் குழந்தையாய், அகத்திய முனிவரின் தவ புதல்வியாய், மூவேந்தர்களின் கொஞ்சும் குமரியாய், கம்பரின் செல்ல பிள்ளையாய், பாரதியாரின் அன்னையாய், பாவேந்தரின் உயிராய், பல மொழிகளின் ஆசானாய், வெளிநாட்டாரை ஈர்க்கும் வரவேற்பாளனாய், பல நாட்டின் ஆட்சி மொழியாய், காலங்களை வென்ற போர் வீரனாய், வாழ்நெறி வழிகாட்டியாய், மனித குல பண்பாட்டின் அடித்தளமாய், இந்திய திருநாட்டின் செம்மொழியாய், தமிழர்களின் அடையாளமாய் வழங்கும் ஈதில்லா நம் தாய்மொழியான தமிழ் மொழியை போற்றுவோம், தலை வணங்குவோம். வணக்கம், என் பெயர் ஆருஷா. நான் இப்போ தமிழ் பள்ளியில் 6ஆம் வகுப்பில் படிக்கிறேன். இப்போ நான் ஆஸ்டின் டெக்சாஸ்லேருந்து பேசுகிறேன். இன்னைக்கு நான் திருக்குறள் சிறப்புகள் பற்றி பேச போகிறேன். தமிழில் உள்ள நூல்களிலே சிறப்பிடம் பெற்ற நூல் திருக்குறள். இது மனித வாழ்வின் முக்கியமான அறம் அல்லது தர்மம், பொருள், இன்பம் ஆகியவற்றை பற்றி விளக்கும் நூல். இந்நூலை எழுதியவர் திருவள்ளுவர் என்றும் அனைவருக்கும் தெரியும். இந்த திருக்குறளை பற்றி சில தகவல். திருக்குறளில் உள்ள மொத்த சொற்கள் 14,000. அன்னிச்சம் குவளை ஆகிய 2 மலர்கள் மட்டும்தான் திருக்குறளில் உள்ளது. திருக்குறளில் இடம் பெற்ற ஒரே பழம் நெருஞ்சி பழம். தமிழ் எழுத்துக்களில் ஒன்றான ஔ மட்டும் திருக்குறளில் இல்லை. திருக்குறளில் இடம் பெற்ற 2 மரங்கள் பனை மற்றும் மூங்கில். திருக்குறளில் 9 என்ற எண் இடம்பெறவில்லை. அதே சமயம் எங்கள் 7 மற்றும் 8 திருக்குறளில் உள்ளது. வணக்கம், என் பெயர் சஞ்சனா. நான் தமிழ் பள்ளியில் 18ஆம் வகுப்பில் படிக்கிறேன். நான் கலிபோர்னியாவில் வாழ்கிறேன். இன்று நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். ஒரு கிராமத்தில் ஒரு பையன் மிக வேகமாக ஓடுவான். அவனை ஜெயிக்கிறதுக்கு யாருமே இல்லை. இதனால பக்கத்து ஊர்ல இருந்தெல்லாம் போட்டியாளர்கள்லாம் வராங்க. ஆனா யாருமே அவனை ஜெயிக்க முடியல. எப்பொழுதுமே அந்த பையன் முதலாவதாக வெற்றி கோட்டையை தொட்டுக்கிட்டு வெற்றி பெறுவான். இதை பார்த்து கிராமத்து மக்கள் எல்லோருமே அவனுக்கு கைத்தட்டுவாங்க. ஆனா முன்னால் இருக்க முதல் வரிசையில உட்கார அவனுக்கு முதல்ல பிடிச்சமான ஆசிரியர் எப்பொழுதுமே போட்டியை பார்ப்பாரு, அந்த பையன் ஓடுறத பார்ப்பாரு. ஆனா எப்பொழுதுமே கைத்தட்டவே மாட்டாரு. இந்த பையனுக்கு இது ரொம்ப வருத்தமாயிட்டு. ஏன்னா அந்த ஆசிரியர் எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஆசிரியர். கிராமமே எனக்கு கைத்தட்டுது, என் ஆசிரியர் மட்டும் ஏன் எனக்கு கைத்தட்டலன்னு ஒரு நாள் அந்த பையன் அவன் ஆசிரியர்கிட்ட போய் கேட்குறான், ஏன் எனக்கு மட்டும் கைத்தட்ட மாட்டேனீங்கன்னு. அதுக்கு அந்த ஆசிரியர் என்ன சொல்றாருன்னா, நான் உனக்கு வேற மாதிரியே ஒரு போட்டி வச்சிருக்கேன், அந்த போட்டியில நீ ஜெயிச்சனா நான் உனக்கு கைத்தட்டுறேன்னு. சரின்னு அந்த பையன் இதுக்கு ஒத்துக்கொண்டு திரும்ப போட்டி நாள் அன்னைக்கு அந்த ஆசிரியர் போட்டியாளர்கள்லாம் கூட்டிட்டு வராரு. அந்த ஒருத்தர் ஒரு வயதான தாத்தா, அவரால் நடக்க கூடவே முடியாது. அப்புறம் ஒரு கண்ணு தெரியாத பாட்டி. இந்த 2 பேரையும் கூட்டிட்டு அந்த பையன் கிட்ட அவங்க கையை கொடுத்துட்டு, நீ உங்களோட தான் ஓட போறேன்னு சொல்லி முதல் வரிசையில போய் திரும்ப உட்கார்ந்துருக்கிறாரு. கிராமத்து மக்கள் எல்லோருமே இந்த போட்டியை பார்க்க வராங்க. அப்போது போட்டி ஆரம்பிக்கும் போது இந்த பையன் இந்த 2 பேரும் கையை விட்டுட்டு வேகமாக ஓடுறான். வேகமாக ஓடி முடிச்சு முதலாவதாக வெற்றி கோட்டையை தொடும்பொழுது அவனை யாருக்குமே அவனுக்கு பார்த்து யாருமே அவனுக்கு கை தட்டல. இந்த பையனுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு. ஏன்னா
எப்பொழுதுமே முதலாக வரும்போது எல்லோருமே எனக்கு கை தட்டுவாங்க. இப்போ மட்டும் யாருமே எனக்கு கை தட்டல. சரி, நான் ஆசிரியர்கிட்ட திரும்ப போய் கேட்குறான், ஏன் யாருமே எனக்கு கை தட்ட மாட்டேங்கிறீங்க, என்ன பண்ணீங்க, ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேட்கலாம். அதுக்கு அந்த ஆசிரியர் என்ன சொன்னான்னா, இந்த போட்டி வேறமானது, இதுல நீ தனியாக ஜெயிக்கிறது கூட இல்லை, ஆனா இந்த தாத்தாவும் பாட்டியும் உன்னோட சேர்த்து கூட்டிட்டு போய் ஜெயிக்கிறது தான் இந்த போட்டி. சரி, அந்த பையன் அதை கேட்டுட்டு இந்த தாத்தா கையையும் அந்த பாட்டி கையையும் பிடிச்சிட்டு அவன் 5 நிமிஷத்துல கடந்த போட்டிய அந்த தாத்தா பாட்டியின் கையை பிடிச்சிட்டு மெதுவாக 50 நிமிஷத்துல கடந்து நடந்து முடிக்கிறான். 3 பேரும் நடந்து முடிக்கிறாங்க. இதை பார்த்து ஊர் மக்களும் ஆசிரியரும் எல்லாரும் சேர்ந்து அந்த பையனுக்கு கை தட்டுறாங்க. இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, முதலாவதாக இந்த கதை ஒரு ஓட்டப்பந்தயம் பத்தி ஒரு கதை அல்ல. இரண்டாவதாக, வாழ்க்கையின் பயணத்துல நாம மட்டும் முன்னாடி ஓடி போய் ஜெயிச்சு நினைக்கிறவங்க சுயநலமானவங்க. நாம ஜெயிக்கும் போது நம்ம சுற்றி இருக்கிறவங்க, முக்கியமா நம்ம விட வாய்ப்பு மறுக்கப்பட்டவங்க, அவங்களையும் சேர்த்து கூட்டிட்டு போய் ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க சுயநலம் இல்லாதவங்க. சுயநலம் இல்லாதவங்க நல்லவங்க. சுயநலம் இல்லாதவங்க ஜெயிச்சா அவங்க சுற்றி இருக்கிற எல்லோருக்குமே நன்மைதான். உதாரணத்துக்கு, சுயநலம் இல்லாத ஒருத்தர் ஜெயிச்சு ஆசிரியரானால் அவர் நல்ல மாணவர்களை உருவாக்குவார். சுயநலம் இல்லாதவர் ஜெயிச்சு ஒரு மருத்துவரானால் நல்ல மருத்துவம் பார்ப்பாரு. என்னன்னா ஏழைகளுக்கு இலவசமாய் மருத்துவம் பார்ப்பாரு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம், என் பெயர் ரிச்சி. நான் தமிழ் பள்ளியில் 12ஆம் வகுப்பில் படிக்கிறேன். நான் ஆஸ்டின் டெக்சஸில் இருக்கிறேன். நான் இன்னைக்கு தமிழில் படிக்க வேண்டிய 10 மிகச்சிறந்த புத்தகம் பற்றி பேச போகிறேன். முதலாம் புத்தகம் பொன்னியின் செல்வன், அமரர் கல்கி எழுதியது. கிபி 10ஆம் நூற்றாண்டில் சோழர் ஆட்சி, சோழர் அரசு பற்றி எழுதப்பட்டது. இரண்டாவது புத்தகம் புயலிலே ஒரு தோணி. இந்த நாவலை எழுதியவர் ப. சிங்காரம். தலைப்பின் படி கதை அங்கும் இங்கும் அலைப்பாய்ந்து படிப்பவர்களை வெவ்வேறு திசையில் அழைத்து செல்கிறது. மூன்றாம் புத்தகம் ஒரு புளிய மரத்தின் கதை. சுந்தர ராமசாமி எழுதியது. மலையாளத்தில், ஹிந்தியில், ஆங்கிலத்தில் மொழி பெயர்க்கப்பட்டுள்ளது. 2000ஆம் ஆண்டில் தமிழில் இருந்து ஹீப்ரு மொழியில் நேரடியாக மொழி பெயர்க்கப்பட்டது. இந்த மொழிக்கு சென்ற முதல் தமிழ் மொழி நாவல் என்ற பெருமை உடையது. நான்காம் புத்தகம் கோபல கிராமம், கி. ராஜநாராயண் எழுதியது. இது ஒரு சிறப்பான கிராமிய கதை. ஐந்தாம் புத்தகம் கடல் புறா, சாந்தில்யன் எழுதியது. விசய நாட்டில் இருந்த சோழர் உதவி தேடி வரும் அரசருக்கும் அவர் மகளுக்கும் உதவும் சோழ அரசன் ஆனபாயர்வும் அவரது படைத்தலைவன் கருணாகரன் பற்றிய கதை. ஆறாவது புத்தகம் மோகமுல், தி. ஜானகிராமன் எழுதியது. மனிதனின் பலத்தையும் பலவீனத்தையும் மிக சிறப்பாக எடுத்து காட்டும் கதை. ஏழாவது புத்தகம் ஜே. சில குறிப்புகள். சுந்தர ராமசாமி எழுதியது. மலையாள கலாச்சாரத்தின் பின்னணியில் தமிழ் கலாச்சாரத்தையும் தமிழர் வாழ்க்கை பற்றி கூறும் நாவல். எட்டாவது புத்தகம் சிவகாமியின் சபதம், அமரர் கல்கி எழுதியது. பல்லவ அரசர் வாழ்க்கையை பற்றியது. காஞ்சியில் நடந்த போர் பற்றியும்
சாளுக்கியா நாட்டின் தலைநகர் வாதாபியின் மீது பல்லவன் போர் தொடுத்தது பற்றியும் இந்த காவியத்தில் எழுதப்பட்டுள்ளது. 9வது புத்தகம் அலை ஓசை, அமரர் கல்கி எழுதியது. சுதந்திர போராட்டத்தின் போதும் சுதந்திரத்துடன் வந்த பிரிவினையின் போது மக்களின் மனநிலை பற்றி எழுதப்பட்டது. சாகித்ய அகாடமி விருது பெற்றது. 10வது புத்தகம் உடையார், பாலகுமரன் எழுதியது. ராஜராஜ சோழன் ஆட்சி செய்த விதம் மற்றும் தஞ்சை பெரிய கோவில் கட்டிய விதம் பற்றி எழுதப்பட்டுள்ளது. இதில் 6 பாகம் உள்ளது. நன்றி, வணக்கம்.